அனைவருக்கும் வணக்கம். திருநங்கைகளும் இறைவனின் படைப்புகளே. அம்பாளின் அருளால் நாமும் போற்றப்பட வேண்டியவர்கள். நமது பலம். சமூகத்தில் நமக்கான அங்கீகாரம் அவசியம். ஜெய் ஸ்ரீ மகாகால். ஓம் நமோ நாராயண. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். திருச்சிற்றம்பலம். ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகாபோக சித்த சுவாமியே போற்றி போற்றி போற்றி. ஓம் மகாவித்யாயை வித்மஹே ஸ்நேஹாஸ்தாயை தீமஹி தன்னோ ஸ்ரீ பஞ்சதேவி பிரச்சோதயாத். அனைத்து ஆன்மீக பெரியோர்களுக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்றைய தினத்திலே நான் பேச விழைவது திருநங்கைகள் ஆன்மீகத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், திருநங்கைகள் துவக்கம் என்ன, திருநங்கைகள் இறைவனால் படைக்கப்பட்டவர்களா என்பதை பற்றி இன்றைய தினத்திலே தலைப்பாக காண்போம். நான் அனைத்து மதங்களிலும் அனைத்து மதங்களின் வேதங்களிலும் திருநங்கைகளை பற்றி கூறப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கருத்தையும் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களில் இறைவன் ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த மண்ணை ஆணாக படைத்தான் என்றும் அந்த ஆணுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார் என்றும் அந்த ஆண் தனியாக இருக்க வேண்டாம் என்று அவனை மயக்க நிலைக்கு கொண்டு சென்று அவனுடைய விலா எலும்பை எடுத்து பெண்ணாக படைத்தார் என்றும் அந்த பெண்ணின் பெயர் அவ்வா என்பதாகவும் இஸ்லாமியர்களின் திருமறை நூல் கூறுகிறது. இது இப்படி இருக்கட்டும். அடுத்ததாக கிறிஸ்தவர்களின் பைபிளில் உள்ள காரியங்கள் திருநங்கைகளை பற்றி என்னவென்று காண்போம். கிறிஸ்தவர்களின் பைபிளிலே இறைவன் மண்ணை எடுத்து, கர்த்தர் மண்ணை எடுத்து அதிலே ஒரு பொம்மையை செய்தார். அந்த பொம்மைக்கு தன் சுவாசத்தை ஊதிய பின்பு அவன் மனுஷன் எண்ணப்பட்டான். ஆதாம் எண்ணப்பட்டான். ஆதாம் ஜீவாத்மாவானான். அந்த கர்த்தரே அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுடைய விலா எலும்பை எடுத்து அதிலே ஸ்திரீயை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த ஸ்திரீக்கு பெயராக ஏவாள் என்று பெயரிடப்பட்டது. ஆக இந்த இரண்டு மதத்திலும் உள்ள காரியங்களை நாம் கண்டோம். மூன்றாவதாக இந்து மதத்திலே ஆதி காலத்திலிருந்தே கூறப்பட்டு வருகிறது. கிரகங்களை கண்ணோக்கினாலும் அதிலும் ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகம் என்றெல்லாம் சொல்லுவது உண்டு. அதே போல கிருஷ்ண பரமாத்மா அவர்கள், மகாவிஷ்ணு அவர்கள் மோகினி அவதாரம் எடுத்து காரியங்களை சாதித்ததாக திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய இறைவனான பரமசிவன் என்று சொல்லப்படுகிற சிவனார், சங்கரனார் இதே திருவண்ணாமலையில் இடப்பாகம்
தேவிக்கு அருளி அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரிலே நீங்க கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். காலையில 6 மணிக்கு பரணி தீபம் ஏற்றுவா. அந்த நேரத்துல உள்ள இருந்து ஐயா அர்த்தநாரீஸ்வரராக அலங்காரம் செய்யப்பட்டு வந்து அந்த பரணி தீபம் ஏற்றும் இடத்திற்கு வந்து அவர் திரும்ப உள்ளே செல்லுவார். ஆக அடிமுடி காணா அருட்பெருஞ்சோதி ஆகிய எம்பெருமான் அன்றைய தினத்திலே ஒவ்வொருவருக்கும் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்து மலையின் முகட்டிலே மாபெரும் ஜோதியாக வெளிப்பட்டு அனைவரையும் ரட்சிக்கிறார். இது எல்லா இந்து மக்களுக்கும் தெரிந்த கதையே. தெரியாதவர்கள் தான் திருவண்ணாமலைக்கு வந்து பாருங்கோ, அப்ப உங்களுக்கும் புரியும். இதுதான் இந்து மக்களுக்கான காரியம். ஆக இப்போ இஸ்லாமியர்களிலும் கிறிஸ்தவர்களிலும் சொன்ன கதைக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள்ன்றது ஒரு வகுப்பே கிடையாதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களை கேட்டுக்கிறேன், ஆண் என்று இறைவன் படைத்த அந்த மண்பொம்மைக்கு தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஆதாம் என்ற பெயரிலே பிறக்க வைத்த தேவன் இல்லையா, உருவாக்கிய தேவன். அந்த ஆண் உருவான பின்னால் பெண் எங்கிருந்து வந்தால் சொல்லுங்க? பெண்ணுங்கிறவள் அந்த ஆணுடைய விலா எலும்புக்குள் இருந்துதான் பெண்ணானவள் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டாள். ஆக அந்த ஆண்மையும் பெண்மையும் கலந்திருந்த உருவத்திலிருந்து பெண்மை தனியாக பிரித்தெடுக்கப்பட்டது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக ஆணிடமிருந்து பெண்மை தனியாக பிரித்தெடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்தவங்கள்ல அதை நல்லா சொல்லுவாங்க, மாம்சத்திற்கு மாம்சம், மாம்சம் என்பது ஆணாகவும் எலும்பிற்கு எலும்பு பெண்ணாகவும் இருவரும் இரண்டரை கலந்து வாழ வேண்டும் என்பதா கிறிஸ்தவர்கள்ல அறிவுரை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மாம்சமும் எலும்பும், அந்த எலும்பு வெளியே வர்றதுக்கு முன்னே அந்த எலும்பு மாம்சத்துக்குள்ளதான் இருந்தது. ஆக எல்லா மக்களும் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. ஆண்மையும் பெண்மையும் ஒரே சரீரத்தில் இருந்தால் அது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்மையும் பெண்மையும் ஒரே சரீரத்தில் இருந்தா அது திருநங்கை. ஆக இறைவன் படைத்த முதல் படைப்பே நாங்க தான். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயில மண்ணுன்னு. அந்த மாதிரி இந்த ஆழமான ஆன்மீக அடிப்படையில யோசிக்கக்கூடிய விஷயத்தை யோசித்து பார்த்தால் இதுதான் உண்மை. அதனாலதான் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமாக திருமணம் செய்து கொண்டு வாழறாங்க. புரியுதுங்களா? நானும் அதுக்குத்தான் சொல்றேன், இறைவனால படைக்கப்பட்ட முதல் பிறப்பே திருநங்கைகள்னு. இத புரிஞ்சிட்டீங்கன்னா திருநங்கைகளை பழிக்க மாட்டீங்க, ஏளனமா பேச மாட்டீங்க. எல்லாரும் யோசிப்பாங்க, நமக்கு முன்னும் உள்ள பிறவியே இவங்கதான்னு தெரிஞ்சுப்பாங்க. இத புரிஞ்சவங்க யோசிப்பாங்க. ஆக திருநங்கைகளை பற்றி இழிவா எப்பொழுதும் நினைக்காதீங்க. திருநங்கைகள் இறைவனால் படைக்கப்பட்டவங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஆணிலிருந்து பெண் பிரிந்ததனால ஆண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறான். ஆனா நம்ம திருநங்கைகள் திருமணம் செய்து கொண்டு தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது சற்று யோசிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது. எனவே சந்நியாசம் பெற்ற திருநங்கைகளுக்கு
சன்னியாசியாக வாழக்கூடிய திருநங்கைகளுக்கு இறைவனுடைய திருவடியில் முக்கிய பங்கு, முக்கிய இடம். இத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இதுல சில ஆண்கள் சொல்லுவாங்க, நான் பிரம்மச்சரிய விரதம் கொண்டிருக்கேன், நான் இறக்கு மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டேன், பிரம்மச்சாரியாவே வாழ்வேன் அப்படிம்பாங்க. அவங்களும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஏன்னா நான் ஒரு விஷயம் உண்மையை ஓப்பனாவே சொல்றேன். சித்தர்கள் வாக்கு விந்து விட்டவன் நொந்து கெட்டு சாவான் அப்படிங்கிறது புரியறதா? அதனாலதான் இல்லறத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ரிஷிகள் போல, முனிவர்கள் போல ஆன்மீகம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருக்காது. அவர்களுக்கு ஆன்மீகம்ங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துக்காக பண்ணுவாங்க. ஆனால் சந்நியாசத்தில் ஈடுபட்ட முனிவர்கள், ரிஷிகள், சந்நியாசிகள் முழு நேரமும் அதனாலதான் காடுகள் மலைகள்னு போய் தவம் செஞ்சு தன் குண்டலினி யோகத்தினாலும் வாசி யோகத்தினாலும் செய்யக்கூடிய பல யோகங்களினாலும் மூச்சை அடக்கி தவம் செய்து ஞானத்தை தனக்குரியதாக்கி கொண்டு இறைவனிடத்திலிருந்து அஷ்டமா சித்திகளையும் பெறுகிறார்கள். இதுதான் உண்மை. ஆனா சம்சாரம் செய்யறதுக்கு படைக்கப்பட்டவங்க அவங்கள படைக்கப்பட்டு அவங்கள எந்த காரியத்திற்காக இறைவன் விட்டிருக்கிறானோ அந்த காரியத்தை செய்து அதன் மூலமா இல்லறம் நடத்துவதன் மூலமாவே பேரின்பத்தையும் அடைகிறவர்களும் உண்டு. கன்னியாக இருந்து பேரின்பத்தை அடைகிறவர்களும் உண்டு. ஆனால் சிற்றின்பத்தின் மூலம் பேரின்பத்தை அடைய முடியாது என்பதை மனதில் கொள்ளுங்கள்.